ஹாய், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 90 நாளைக்கு வந்து சஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு திரு ட்ரம்ப் சொன்னது ஒரு நல்ல செய்தி. எல்லா மார்க்கெட்டையும் நல்ல ஒரு புல் பேக் ஆகிட்டு இருக்கு. சி, இதுக்கு முன்னாடி வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று 5 மணிக்கு இந்த செய்தி வருது. ஆனால் காலையில் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு சைனாக்கு. என் மேலே போட்ட வரியை நீ எடுக்கலைன்னா உனக்கு மர்கையா தான் அப்படின்னு இருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி மத்தியானம் ஒரு 2 மணிக்கு 54லிருந்து 104% உனக்கு டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சைனாக்கு அகேன்ஸ்டா நியூஸ் கொடுத்தாரு. ஈவினிங் வந்து நான் இதை வந்து 90 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்டின் அவர் கூட இருக்கிற மஸ்க், நான் வந்து ஷார்ட் பொசிஷன் போறேன், மொத்த நாடும் ஃபாலோ ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை சொல்லுன்னாரு. சொல்லியிருப்பாரு, மொத்தம் அடிச்சிருப்பாங்க. நான் ஷார்ட் கவர் பண்ணிட்டேன், லாங் பொசிஷன்ல இருக்கிறேன், இப்போ பாசிட்டிவ் நியூஸ் சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. இவர் பாசிட்டிவ் நியூஸ் சொல்றாரு, மார்க்கெட் வேலை ஏறுது. இப்படிதான் உருட்டுவாங்க. விட்டில் பூச்சிகள் நாம், சரிங்களா? இந்த விட்டில் பூச்சிகள் நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட் வந்து டிசிப்ளினா கையாளணும். ஆல் டைம் ஹைல இருக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கன்னு, மார்க்கெட் கீழே இறங்கும்போது நாங்கள் வாங்கணும்னு சொன்னோம். அப்போ எப்படி நாங்கள் மேலே விற்க சொல்லும்போது நாங்களும் ட்ரம்ப்புக்கு கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோமா? இல்லை. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரோடைய ஃபார்மேஷன் அப்படிதான். நான் விழப்போறன்றது சிக்னல் கொடுத்துட்டு விழும். எதிர்பாராம நிகழ்வு ஏற்படுவது கிராஷ். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஐல போகும்போது வாங்கினவங்க இப்போ வந்து ஃபாலில் எத்தனை பேர் எக்ஸிட் பண்ணீங்க அதை நல்லா பாருங்க, சரிங்களா? இப்போ கீழே வந்துட்டு எத்தனை பேர் வாங்கினீங்க? யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம், நம்ம யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அக்குமுலேட் பண்ணுங்க, 1,00,000 வாங்கியிருக்கிறோம்னுட்டு. இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வாங்குவேன்றவங்க ட்ரேடர். நான் பாட்டம் அவுட்ல வாங்குறேன்றவன் இன்வெஸ்டர். இன்வெஸ்டருடைய அழகு என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட். இந்த டிப்ல நான் வாங்கிக்கிறேன். ஃபர்தர் மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷன் ஆகுன்றது எனக்கு தெரியும். அந்த கரெக்ஷன் வந்தாலும் ஐ ஆம் ஹேவிங் ஏ கேஷ், ஐ ஷுல் டூ. நான் இன்வெஸ்டர், ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ விழுந்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் யார் தருவாங்க? டெக்னிக்கல்ஸ். மார்க்கெட் இங்கே உடைச்சா இங்கே தான் வரும்ன்றது. இதுதான் மார்க்கெட்டோடைய சினாரியோ, டெக்னிக்கல்ஸோடைய பியூட்டி. எத்தனை பேர் எக்ஸிட் பண்ணிட்டு போனீங்கன்றத யோசிச்சு பாருங்க. சரி, எத்தனை பேர் மேலே வித்து கீழே வந்து வாங்கினீங்கன்றத பாருங்க. இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டை. டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து சர்வே ஆக முடியும். மார்க்கெட் ஏறுதுன்னுட்டு ஓடி போய் வாங்கக்கூடாது, இறங்குதுன்னுட்டு மார்க்கெட்டை விட்டு ஓடக்கூடாது. மார்க்கெட் இறங்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணும், மார்க்கெட் ஏறும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவ், அதுக்கு இம்பேக்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் தெரியுது. இன்னைக்கு வந்து டவ் ஜோன்ஸ் நல்ல இப்போ வந்து பாசிட்டிவ்ன்றது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக கூட இருக்கலாம், சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஃபர்தராக ப்ளீட் ஆகுமா, இன்னும் மேலே போகுமான்றது பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு டவ் ஜோன்ஸ் எப்படி பாசிட்டிவ்ல க்ளோஸ் வைக்க போகிறாங்களா, ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுதுன்றது தான் பாடங்கள். இல்லைன்னா சைட்வேஸ் மொமெண்டம் ஸ்லோடவுன், ஒரு சாப்பினஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட் கவரிங் வேலையெல்லாம் கூட நிறைய பேர் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும். இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் சொன்ன ட்ரம்ப், நாளைக்கு இல்லைப்பா இந்த 90 நாள்லாம் ஆகாது, நாள்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா மறுபடியும் ஃபாலோ ஆகும், சரிங்களா? நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. நிறைய சொல்கிறாங்க. S&P 500 வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு கேண்டலில் இது 5th டைம் தான் வைக்குது. இதுக்கு முன்னாடி 5 முறை தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நாஸ்டாக்கும் இது வந்து செகண்ட் டைம் இவ்வளோ பெரிய கேண்டல் ஃபார்மேஷன் வர்றது அப்படின்ட்டு. மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது அதே மாதிரி சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய கரெக்ஷனை நாங்கள் 10 வருஷத்தில் பார்த்ததில்லை. நானே சொன்னேன், இந்த S&P 500 டவ் இப்படிப்பட்ட ஒரு கரெக்ஷனை நாங்கள் பார்த்தது இல்லை. ஆஃப்டர் த கொரோனா இது மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்ததில்லைன்னுட்டு. பட் அந்த கரெக்ஷனில் ஹோல்ட் பண்ணுறது தான் எபிலிட்டி. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். S&P 500 இன்னைக்கு எப்படி க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு பார்ப்போம். வீக்லி க்ளோசிங் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். வீடியோஸ் கொடுத்து எனக்கும் போகிற வகுது. சும்மா ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்றதுக்கு தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.